ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 3வது டெஸ்ட் மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் 2, 3 நாள்ல ஆரம்பிக்க போது. நான் இந்த மேட்ச வந்து நான் ப்ரீவியூ பண்ண போறேன். இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். இப்ப நான் போன ரிவ்யூ வீடியோலயே நான் சொன்னேன். இந்தியா வந்து கொஞ்சம் 11 மாத்தணும்னு சொன்னேன். நான் திருப்பி அதே 11 நான் படிச்சுட்றேன். என்னோட 11 வந்து கேஎல் ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், கருண் நாயர் 3, சுப்மன் கில் 4, ரிஷப் பந்த் 5, ரவீந்திர ஜடேஜா நம்பர் 6, Washington Sundar 7, Jasprit Bumrah 8, Arshdeep Singh 9, Akashdeep 10, Prasidh Krishna 11, முகமது சிராஜ்க்கு வந்து ஒரு 3 இன்னிங்ஸா பெரிய ஒர்க்குன்னு சொல்லுவேன். 2வது இன்னிங்ஸ் இந்த மேட்ச்ல அவ்வளோ ஓவர் போடல. ஆனாலும் அந்த கடைசி 2 டெஸ்ட் மேட்ச்க்கே preserve him knowing Bumrah is only going to play இந்த 3வது டெஸ்ட் மேட்ச். அப்புறம் மோஸ்ட் லைக்லி இது 5வது டெஸ்ட் மேட்ச். அதான் சிராஜை உக்காத்தி வச்சுட்டு நான் 4 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலரா விளையாடுவேன். ஏன்னா போன மேட்சும் சொன்னேன். இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் வந்து 2 பேருமே விளையாடினா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து 6 ஓவர் தான் பவுலிங் போடுறாரு. இப்ப இந்த லார்ட்ஸ்ல வந்து நம்ம WTC ஃபைனல்லயே பார்த்தோம்னா அந்த சீமர்ஸ் தான் they are going to really do the bulk of the job in winning the match for you. இப்ப ஒருவேளை நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டனுக்கு முன்னாடி விளையாடினா அவர் 4வது பவுலரா பவுலிங் போடணும். இல்லைன்னா ஷர்துல் தாக்கூர் அப்புறம் போன மேட்ச் இவர் வந்து பவுலிங்கே போடாத இருந்தா ஒண்ணுமே பிரயோஜனம் படாது. இஃப் ஒன்லி கோயிங் டு ரிலே ஆன் தட் பேட்டிங். அதனால 2 டிஃபென்சிவ் ஸ்பின்னர் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் பேட்டிங்கும் விளையாடினா ரன்னும் அடிக்கிறா. அதனால்தான் நான் அவ 2 பேரையும் விளையாடிட்டு ஒரு 4 பேர் ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு விளையாடி எவ்வளவுதான் பேட்டிங் டெப்த்ன்னு போட்டுட்டு நம்பர் 8ல வந்து யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எதிர்பார்க்கலாம் முடியாது அடிக்கிறதுக்கு. இதுதான் நான் போவேன். இப்ப பிரசீத் கிருஷ்ணா வந்து போன மேட்ச் முதல் இன்னிங்ஸ் ரொம்பவே சுமாரா போட்டார். 2வது இன்னிங்ஸ் வந்து அதே பந்து தான் போட்டார். ஆனா எக்கானமி 8 கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ ஹி காட் இட் லெஸ் தென் 3. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப நம்ம முதல் டெஸ்ட்டுக்கும் இந்த வென்யூக்கும் கம்பேர் பண்ணோம்னா WTC ஃபைனல்லயே என்ன சொன்னா யூ ஹாவ் டு பி சார்ட் ஆஃப் ஷார்ட்டர், நாட் as full to hit the stumps at Lords than இந்த லீட்ஸ்ன்னு. அதனால தான் பிரசீத் கிருஷ்ணா வந்து அவர் போடுற லெங்த் வந்து கரெக்டான லெங்க்த்ன்னு தான் நான் சொல்லலை. he may go better here than in Leeds. ஆனா ஒருவேளை சிராஜுக்கு அந்த ஒர்க் அவுட் கன்சர்ன் இல்லைன்னா இல்லை இன்னும் ஒரு ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர் இருந்திருந்தா நான் கண்டிப்பா அந்த ஃபுல்லர் லெங்ஸ் போடுற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பிரசீத் கிருஷ்ணாவுக்கு பதிலாக விளையாடி இருந்திருப்பேன். ஆனா சிராஜோட ஒர்க்கோட ப்ரிசர்வ் பண்ணது தான் முக்கியம். ஸோ ஐ கான் வித் ஹிம் அஸ் அ 4th ஃப்ரண்ட் லைன் சீமர். இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு கிடையாது. ஐ ஹோப் இந்த 11ஓட போவான்னு ஐ ஹோப் ஸோ. ஏன்னா வந்து திருப்பியும் பேட்டிங் டெப்த்துன்னு போய் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பவுலிங்கே கொடுக்கலன்னா ஒன்றுமே பிரயோஜனப்படாது. பென் ஸ்டோக்ஸ் வந்து இந்த கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டுண்டா ஐ டோன்ட் திங்க் தட் தேர் வில் பி அஸ் மச் டர்ன் ஆன் ஆஃபர் இந்த பிச். ஸோ குல்தீப் யாதவ் நான் கொண்டு வரல. இப்படிதான் இந்தியா போகணும். இப்ப இங்கிலாந்துன்னு பார்த்தோம்னா இப்ப வந்து கஸ் அட்கின்சன் ஸ்குவாட்குள்ள கொண்டு வந்திருக்கா. அவர் போட்ட லெங்க்ஸுக்கு வேலைக்கே ஆகுது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோட 11 எப்படி இருக்கும்னா ஜாக் ராலி, பென் டக்கெட், ஆலி போப், ஜோ ரூட், ஹாரி புரூக், பென் ஸ்டோக்ஸ் 6, ஜேமி ஸ்மித் 7, கிறிஸ் வோக்ஸ் 8, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 9, ஷோயப் பஷீர் 10, சாம் குக் 11. இப்ப ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து பிரைடன் கார்சிக்கு பதிலாக கொண்டு வந்துடுவேன். அவரோட நன்னாவே ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேட்டிங் விளையாடுவார். சாம் குக் ஃபுல்லர் லெங்ஸ் போடுவார். 3 பேர் ஓக்ஸ், ஆர்ச்சர், சாம் குக் வந்து ஃபுல்லர் லெங்ஸ் போட்டு பென் ஸ்டோக்ஸ் த 4th சீமன். நான் அது சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அவள் வந்து இன்னும் 2 இந்த டாம் ஆட்லி, டாசன்லாம் கொண்டு வர மாதிரி எனக்கு தெரியல. அவள் வந்து பஷீரோட தேர் வெல் பெட்டர் பவுலர்ஸ். பேட்டிங் வந்து இருக்கும். இப்போ இந்தியாவோட ஸ்பின்னர் பார்த்தா வெறும் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆனா ஒரு ஃப்ரண்ட் லைன் ஒரு ஸ்பின்னர்ன்னு சொல்லிட்டு ஷோயப் பஷீரை விளையாடினா ஐ டோன்ட் ரெடி நோ. அப்படி இப்ப ஜேக்கப் பதிலாக கொண்டு வரலாம். ஒருவேளை அப்படி பண்ணலாம். ஜோ ரூட்டோ வேற வச்சு ஏமாத்தியோ அப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ வில் ஹேவ் டு see. பட் அக்கார்டிங் டு மீ அது பண்றதுக்கு பதிலாக இந்த கஸ் அட்கின்சன் எல்லாம் திருப்பி ஜேமி ஓட்டனும் எதுக்காக ஸ்குவாட்ல வச்சிருந்திருக்கான்னு எனக்கு புரியல. அவருக்கு பதிலாவது இன்னொரு ஸ்பின்னர் கொண்டு வந்திருந்தா போந்திருக்கலாம். ஸோ இந்த 11 தவிர யாருக்குமே போவே முடியாது. அவளோட அப்ரோச் எல்லாம் மாத்த வேண்டாம். நிறைய பேர் அப்ரோச்சை பத்தி எல்லாம் குறை சொல்றா. அவ வந்து டிஃபென்ஸ் விளையாட முடியாது. 2 பேரை தவிர டிஃபென்ஸ் விளையாட முடியாது. இப்படியே தான் போகணும். இந்த பிட்ச்ல இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும்னு எனக்கு நினைக்கிறேன். நினைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப வந்து டீம் எட்ஜ்ன்னு பார்த்தோம்னா இப்ப
டாப் 4 நான் சொன்ன மாரி கேஎல் ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், கருண் நாயர், சுப்மன் கில் கம்பேர்ட் வித் ஜாக் கிராலி, பென் டக்கெட், ஆலி போப் அண்ட் ஜோ ரூட். அபிலிட்டின்னா நான் கண்டிப்பா சொல்லுவேன் இந்தியன் டாப் 4. இப்ப ஜோ ரூட்டை எடுத்துட்டா இந்தியன் டாப் 4 கண்டிப்பா இஸ் மோர் ரிலையபிள், காட் மோர் அபிலிட்டி than இங்கிலாந்து டாப் 4. although பென் டக்கெட் has done well. சுப்மன் கில் வந்து போன மேட்ச் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் 2 நாக்ஸ். அதனாலதான் இப்ப ஜோ ரூட் வந்து ஸ்டில் ஐ வுட் சே தட் இந்த சீரீஸ் இன்னும் அந்த பெரிய ஸ்கோர் விளையாட்டாலுமே வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் ஒன்னும் ஒரு எட்ஜ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். டாப் 4 பார்த்தா இந்தியா காட் எட்ஜ். அப்புறம் மிடில் ஆர்டர் வந்து இப்ப ரிஷாப் பந்த், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் கம்பேர் ஹாரி புரூக், பென் ஸ்டோக்ஸ், ஜேமி ஸ்மித். ரிஷாப் பந்த் என்ன ஃபார்ம்ல இருக்காருன்னு தெரியும். ஜடேஜாவும் போன மேட்ச் ரன் அடிச்சுட்டார். வாஷிங்டன் சுந்தர் ஆல்சோ இஸ் கேபிள் ஆஃப் ஸ்கோரிங் இஸ் குட் 60 runs on his day. இப்ப இங்கிலாண்டோட இவார்னு பார்த்தோம்னா தேர் ஆல் பிளேயர்ஸ் யூ கேன் பிளே த அக்ரெசிவ் ரோல். அதனாலதான் இப்ப ஜடேஜா, வாஷிங்டன் வந்து வேர் தேர் ரோல் வில் கம் இன் டு ஃபர்தர் பிக்சர்னா இப்ப இந்த டாப் 5 இஃப் தே டூ தேர் ஜாப் வந்து தென் யூ கேன் ஹேவ் ஜடேஜா, வாஷிங்டன் டு ஆட் டு த ரன்ஸ், எஸ்பெஷலி வாஷிங்டன். ஆனா ஒரு ஜேமி ஸ்மித் நம்பர் 7ல வந்து அவர் அடிச்சார்னா கண்டிப்பா that will get you runs more quickly. அதனால்தான் அந்த இன்னும் அந்த கடைசி பேட்டிங் 5, 6, 7க்கு நான் இங்கிலாந்துக்கு எட்ஜ் கொடுக்குறேன். அப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் தான் இருக்கிறதே முக்கியமான ஒரு எட்ஜ். இந்தியாவுக்கு 4 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பும்ரா, அர்ஷதீப், ஆகாஷ்தீப், பிரசீத் கிருஷ்ணா. இங்கிலாந்துக்கு வந்து ஓக்ஸ், ஆர்ச்சர், சாம் குக் அண்ட் பென் ஸ்டோக்ஸ்ன்னு பார்த்தா ஆர்ச்சர் தாங்குவாரான்னு எனக்கு தெரியல. ஆகாஷ்தீப் போன மேட்ச் எப்படி போடுறன்னு பார்த்தோம். ஹர்ஷ்தீப் சிங் இஸ் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர். பிரசீத் கிருஷ்ணா வந்து எப்படி போறன்னு தெரியல. பும்ரா இருக்கார். ஸோ அந்த எட்ஜும் இருக்கிறதுனால இந்தியா வந்து ஐ திங்க் தேவ் காட் த பூட்ஸ், தே பிளே த கரெக்ட் லெவல் டு வின் இன் லாட்ஸ். என்ஜாய் பண்ணா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற ஃப்ரெண்ட் மை ஒப்பீனியன் வாட்ஸ் யோர்ஸ்.